அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது உலகம் ஆதாரம் 7 அதில் 2ஆம் வகுப்பு பார்க்க போகிறோம். 2ஆம் மூல வகுப்பு, அதாவது 2வது வகுப்பு. பூமியின் வடதுருவத்தை விட்டு சற்று தெற்காக அமைந்திருந்தது. அக்காலத்தில் பூமி இரு துருவங்களில் ஒரே விதமான தரை காணப்பட்டது. ஆயினும் சிறு குழி கிள்ளலுமாக அங்கிருந்து அக்னி ஜுவாலைகள் வெளிவரும். செம்பு முதலிய உலோகங்கள் சில இடங்களில் கட்டியும் மற்ற இடங்களில் இலகியுமாக இருந்தன. செம்பு உருகுவது 3500 டிகிரி சூட்டில் அதனால் பூமியின் பெரும்பாகம் அதற்கு மேற்பட்ட சூடுள்ளதாக அன்றி இருந்திருக்க வேண்டும். இந்த நிலையில் முன்னைய பிராணமய கோஷங்களை கருவாக கொண்டு ஆன்மாக்களுக்கு அன்ன உடம்புகள் மெல்ல மெல்ல அமைக்கப்பட்டன. அவை முதலில் அவயங்கள் இல்லாமலும் காற்றடைத்த பெரிய கோணிப்பை போன்றிருந்தன. சற்று இறுகி கட்டப்பட்ட காலத்தில் அவை கொஞ்சம் இலக்கமாக மெழுகால் ஆக்கப்பட்டது போன்று ஏதாவது பட்டால் உள்ளே குளிர்ந்து சிறிது நேரத்திற்கு பின் தாமே நிரம்பும் தன்மையாக இருந்தது. சில சமயம் அக்கோணிப்பை உடம்புகள் நட்டமாக மிதக்கும். பெரும்பாலும் அவை தரையிலேயே புரண்டு உருண்டு செல்லும். அடுத்து சூடு, குளிர்ச்சி போன்றவற்றால் இன்ப உணர்ச்சி ஏதாவது தட்டும்போது கை கால்கள் இன்று காணப்படும் இடங்களில் முலைகள் போன்ற உறுப்புகள் வெளியே நீளும். அவை நத்தை கூட்டை விட்டு தலையை வெளியே நீட்டி உள்ளிழுத்து கொள்ளுவது போல இருக்கும். அந்த விதமாக பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக அவை அடிக்கடி வெளிப்பட்ட பழக்கத்தின் பேரில் ஒரு விதமான கால் கைகள் உருவப்பெற்று நிலைத்திருந்தன. அப்போது அவற்றை ஊன்றி நடக்கும்போது அம்மாக்கள் இன்றைய நீர்யானை போன்ற மிருகங்கள் போல காணப்பட்டனர். இவ்வாறு உடம்புகள் இறுகி கட்டப்பட அந்த தேகமானது தன் மேற்பரப்பு முழுவதையும் கொண்ட ஆதாரத்தை உறிஞ்சும் தன்மை இழந்துவிட்டவே மேற்படி கோணிப்பையின் மேல் மட்டத்தையொட்டி ஆகாரம் உண்பதற்கு ஒரு குழாய் தோன்றி நாளாவட்டத்தில் அது வாயாகவும் வயிறாகவும் மாறியது. அக்காலத்தில் அம்மிருக மக்கள் இன்று சாக்குகளை நம் உள்ளும் புறமுமாக புரட்டி உதறுவது போல நம் வயிற்றை வெளியில் கவிழ்த்தும் வயிற்றிலுள்ள கல்மண் முதலியவற்றை வெளியே கொட்டவும் பின் அதனை உள்ளிழுத்து கொள்ளும் வல்லவராக இருந்திருந்தனர். நிறைந்திருக்கும் கோணிகள் சுருங்கி போதல், அவர்கள் பிறப்பு முறை, குருத்து வெடிப்பு, அதாவது உயிரோடுள்ள உடம்புகளில் குருத்து வெடித்து அது வளர்ந்து கொண்டே வந்து ஒரு பருவத்தில் வேறு ஒரு துண்டாக விட்டது. பின் அது ஆதாரத்தை உட்கொள்ளும் தன்மையாக இருந்தது. பின் பிறப்பு 3 இரத்த கிருமிகள், அதாவது அமீபா முதலியவற்றில் காணப்படுகின்றன. தாவர வகையில் காணப்படுவது அந்த 2ஆம் வகுப்பில் பாடகற்று வந்தோர் பக்குவத்தில் ஆன்மாக்கள் குஞ்சு நிலையில் உள்ளவரே ஆவார். இதுதான் இந்த மூல வகுப்பில் 2ஆவதாக எப்படி பரிணாமமாக இந்த உலகத்தில் வந்தோம் அப்படிங்கிறது. மீண்டும் அடுத்த ஒரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.